Hi friends, welcome to channel. நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் பென்சில் வச்சு சூப்பரா சால்டரிங் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்டரிங் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்டரிங் தான் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு தான் சால்டரிங் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு டேட்டா கேபிள் ஒன்று தேவை. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு டேட்டா கேபிள் இருந்தால் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல் ஆகும். இது ரெண்டு இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம வீட்டில் சால்டரிங் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்டரிங் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சில் பார்த்தீங்கன்னா இதே போல் கத்தி ஷார்ப்பான கத்தி வச்சு சீவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ப்னால் சீவினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நீட்டு வராது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு இதே போல் சீவிடுங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சால்டரிங் எப்படியே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 200 ரூபா ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாயிலே செய்யலாம். வேஸ்ட்டு டேட்டா கேபிள் இருந்தாலே போதும். பென்சில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். சூப்பராக செய்யலாம். இதே போல் நல்லா சீவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பொறுமையாக செய்யணும். கத்தி வேறு ஷார்ப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து உஷாராக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு சீவி வச்சு பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சால்டரிங் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு சீவி வச்சு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். ஈஸியாக தான் இருக்கும். பென்சில் சீவது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். சீவதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே போல் நீங்களும் சீவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நீட்டு இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செம்பு கம்பி இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒயர் இருந்தால் ஒயர்லேருந்து செம்பு கம்பி எடுத்துங்க. அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இடம் கீழே ஒரு இடம் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செம்பு கம்பியை முறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒயர் இருந்தாலும் ஒயர் வச்சே முறுக்கிடுங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா செம்பு கம்பி இருக்குது. அதால் பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே முறுக்கிறேன் பாருங்கள். இதே போல் முறுக்கிடுங்க, நல்லா டைட்டாக முறுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லூஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வராது. பாருங்கள் கீழே முறுக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக முறுக்கிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஃபுல்லாக வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் கூறு இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக கத்தியில் வந்து வெட்டிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கிரிப்னஸ் இருக்கும். பாருங்கள் ஒரு லைன் கொடுத்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் மேலேயும் அதே போல் முறுக்கணும். மேலேயும் அதே போல் லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல கொடுங்க, ரொம்ப மேலே ஏற்றி கொடுத்துடாதீங்க. நான் கை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல கொடுங்க. ஈஸியாக நீங்களே செய்யலாம். இது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா செம்பு கம்பி இருக்கிறதுனால நான் செம்பு கம்பி யூஸ் பண்ணுறேன். ஒயர் இருந்தாலும் ஒயர் வச்சு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் லைன்லாம் கொடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைன் கொடுக்கணும். அந்த ரெண்டு கம்பிலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேயே கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டுருங்க. நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நல்லா டைட்டாக முறுக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் இருக்கும். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு லைன் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்டரிங் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் லைன்லாம் கொடுத்தாச்சு பாருங்கள். டேப்பும் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டியாகவே இருக்குது. நம்மளோட பென்சில் சால்டரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சால்டரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சார்ஜர் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அடாப்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அடாப்டரில் அந்த டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி காமிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சால்டரிங் கம்பி இல்லை, இருந்திருந்தால் நான் வச்சு சால்டரிங் பண்ணியே காமிச்சிருப்பேன். நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு லப்பர் ஒன்று இருக்குது, அதை வச்சு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் சுவிட்செலாம் போட்டாச்சு பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், கிட்ட பாருங்கள். அந்த லப்பர் பேண்ட் வைக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் புகை வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். நம்மளோட சால்டரிங் ஜஸ்ட்டு 5 ரூபாயிலே செஞ்சுருக்கோம். புகை வரது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லப்பரு 2ஆக கட் ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.